இப்போ தங்கம் நல்லா ஏறுது, இப்போ போய் தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஏற்கனவே தொடர்ந்து அப்பப்போ கொஞ்சம் தங்கத்தில் முதலீடு பண்ணினே வந்திருந்தாங்கனால் அந்த தொடர்ந்த முதலீட்டை இப்போவும் அவங்க தொடரலாம். இது முதலீடு ப்ளஸ் ஒரு அழகு பொருள். நீங்கள் வந்து பெசிமிசத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்கெப்டிசிசத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆப்டிமிசத்தில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஈஃபோரியாவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனால் நிறைய பேர் பிளாக் மணி வச்சுக்கிறாங்க. அவங்கள இதை போய் கடையில் போய் அப்பப்போ சின்ன சின்ன தொகைக்கு தங்கம் வாங்கிப்பாங்க. நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தங்கம் வாங்கினா தான் நீங்கள் பேன் கார்டெலாம் கொடுக்கணும்னு சட்டங்குது. அதை விட கீழே கொஞ்சம் இதை வாங்கிப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டு ETF-லாம் வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின். அது உண்மைதான். அது குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த தங்கம் பத்தின செய்திகள் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருப்போம். எப்பயாச்சும் கொஞ்சம் திடீர்னு விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அப்பப்போ விலை குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ சமீபம் பார்த்தோம்னா தொடர்ந்து விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஏற்றம் அப்படிங்கிறதுமே வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவில் ரொம்ப பல மடங்கு ஏறி இருக்கு 2-3 வருஷத்துல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தங்கத்தோட விலை ஏற்றம் அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? தங்கத்தை பற்றி ஒரு கடந்த கால சரித்திரத்தை கொஞ்சம் நம்ம பார்த்துருவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை ஏறவும் ஏறாமல் இறங்கவும் இறங்காமல் ஒரே சீராக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் அதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலம் தங்கத்தினுடைய விலையை நிர்ணயம் செய்தது பிரிட்டிஷ் அரசாங்கம். அவங்க ஒரு விலையை நிர்ணயம் பண்ணாங்க. அதே விலையில தான் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் அந்த தங்கம் வந்து விற்பனையில் இருந்தது. இந்த இடத்துல வேற சில விளக்கங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஒரு தங்கம் இந்தியாவில் விலை எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா, அது வந்து 3 விஷயங்களை பொறுத்து நிர்ணயம் ஆகுது. ஒன்று, உலக சந்தையில் தங்கத்தோட விலை எவ்வளோ. உலக சந்தையில் தங்கம் வந்து டாலரில் தான் ட்ரேட் நடக்குது. ஸோ உலக சந்தையில் தங்கத்தோட விலை எவ்வளோ இருக்குது, அது நம்பர் 1. 2வது, இந்திய அரசாங்கம் அதற்காக எவ்வளவு வரி போடுகிறார்கள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் டேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போதைக்கு அந்த இம்போர்ட் டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 6% இருக்குது. அதுக்கப்புறம் அந்த தங்க நகையை நீங்கள் கடையில் வாங்கும்போது உங்களுக்கு GST, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அது வந்து ஒரு 3% போடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 6 + 3 9% டேக்ஸ். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த இம்போர்ட் டேக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15% இருந்தது. GST 3%ஓடு சேர்த்து கிட்டத்தட்ட உலக சந்தைக்கும் இந்தியாவோட சந்தைக்கும் கிட்டத்தட்ட 18% வித்தியாசம் இருந்தது. இவ்வளவு விலை அதிகமாக வித்தியாசம் இருக்கும்போது நிறைய பேர் கள்ளக்கடத்தல் பண்ணுவாங்க. அதனால் அதிகமான வரி வசூலிக்கிறதுனால அரசாங்கத்துக்கு நிறைய பணம் கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா இவ்வளோ வித்தியாசம் இருக்கே, நம்ம எதுக்கு அரசாங்கத்துக்கு நேர்மையாக டேக்ஸ் கட்டிட்டு எடுத்துன்னு போனோம் அப்படின்னு கள்ளக்கடத்தலில் ஈடுபடுவாங்க. அதனால் கள்ளக்கடத்தல் ரொம்ப அதிகமாகவே அதை குறைக்கிறதுக்காக இம்போர்ட் டேக்ஸ் வந்து 15%லேருந்து 6% அப்படின்னு குறைச்சிட்டாங்க. ஸோ ஒன்று, உலக சந்தையில் என்ன விலை விற்குது. 2வது, இந்தியாவில் டேக்ஸ், கோல்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் வாங்குறாங்க. 3வது, ஒரு இந்திய ரூபாயோட மதிப்பு. உலக சந்தையில் தங்கம் வந்து டாலரில் தான் ட்ரேட் நடக்கும். அந்த டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயோட மதிப்பு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1978 என்னுடைய தந்தையார் ஒரு சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறதுக்காக போனார். அப்போ அவருக்கு US டாலரில் தான் சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ ஒரு டாலருடைய மதிப்பு 5 ரூபாய். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாலருடைய மதிப்பு 88 ரூபாய். இந்த 45 வருஷ காலகட்டத்தில் உலக சந்தையில் ஒரே ஒரு டாலர் கூட தங்கம் விலை ஏறாமல் இருந்தாலுமே இங்கே அது கிட்டத்தட்ட 18 மடங்கு விலை ஏறி இருக்கும். ஏன்னா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு. ஸோ நான் கிட்டத்தட்ட 500 ஆண்டு காலமாக உலக சந்தையில் தங்கம் ஏறாமல் இருந்ததுன்னு சொன்னது உலக சந்தையில், இந்திய சந்தையில் கிடையாது. ஸோ இது வந்து ஒன்று. 1971 தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே தங்கத்தோட விலையை நாம் நிர்ணயம் பண்ண வேண்டாம், அது வந்து மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளை
அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டை முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தங்கம் வந்து இந்த மாதிரி ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட 1971 1980 வரைக்கும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 9 ஆண்டுகள் வந்து ஒரே சீராக தான் இருந்தது தங்கத்தோட விலை. 1980 ஈரான் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாடு வந்து ஒரு அரசராட்சி உள்ள நாடு. அங்கே அயத்துல்லா குமைனின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்தினார். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் புரட்சியாளர்கள் கண்ட்ரோலில் அந்த நாட்டில் இருக்கிற கச்சா எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் வந்துடுச்சு. அது பக்கத்தில் செங்கடல் இருக்குது. அது வழியாக தான் வந்து மற்ற நாடுகளுடைய கச்சா எண்ணெயும் உலகம் முழுக்க சப்ளை ஆகும். அது எல்லாமே அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. இதனால் உலகம் முழுக்க ஒரு கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது. 1980 ஆயில் கிரைசிஸ் அப்படின்னு கூகுளில் அடிங்க, அதை பற்றி விவரம் வரும். ஸோ அப்போ வந்து 1971 1980 வரைக்கும் ஒரே சீராக இருந்த தங்கத்தினுடைய விலை 1980 6 மாதங்களில் கிட்டத்தட்ட 4 மடங்கு தங்கத்தின் விலை அதிகமாச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு ரேலி, புல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பிக் புல் மார்க்கெட் வந்து 1980. அதுக்கு 4 மடங்கு ஏறினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட அடுத்த 27 ஆண்டு காலத்துக்கு தங்கத்தோட விலை ஏறவே இல்லை, ஒரே சீராக தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது ஒரு மிகப்பெரிய கிரைசிஸு. உலகம் முழுக்க பங்குச்சந்தைகள் பெருமளவு வீழ்ச்சி அடைஞ்சது, பொருளாதாரமும் உலகம் முழுக்க பாதிக்கப்பட்டது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 2008 2013 வரைக்கும் தங்கத்தோட விலை கிட்டத்தட்ட 4 மடங்கு ஏறிச்சு. ஸோ நீங்கள் கடந்த 30 + 25 55 வருஷம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா 2 தடவை தான் மிகப்பெரிய ரேலி, 4 மடங்கு ஏற்றம். மற்ற காலகட்டங்கள்லாம் அது ஓரளவு சீராக தான் இருந்தது. நான் சொல்கிறது யூஎஸ் டாலரில். ஸோ இந்த தங்கம் எதனால் விலை ஏறுது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. ஒன்று, உலக அளவில் அசாதாரண சூழ்நிலைகள் நிலவும் பொழுது தங்கத்தோட விலை ஏறும். 1980 அந்த அயதுல்லா கொமேனி, இந்த ஈரான் புரட்சி, அதனால் வந்து உலகம் முழுக்க ஆயில் தட்டுப்பாடு, அது ஒரு அசாதாரண சூழ்நிலை. 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸும் ஒரு அசாதாரண சூழ்நிலை தான். இந்த 2 காலகட்டங்களில் தான் அதிகமான அளவுக்கு ஏறுச்சு. 2008 2013 வரைக்கும் 4 மடங்கு ஏறிய தங்கத்தோட விலை 2013 செப்டம்பர் மாதம் ஒரே நாளில் தங்கத்தினுடைய விலை 10% இறங்கியது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல அசாதாரண சூழ்நிலை இருந்தால் ஏன் தங்கம் விலை ஏறணும், அசாதாரண சூழ்நிலைக்கும் தங்கத்துக்கும் என்ன கனெக்ஷன், எதனால் ஏறணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது என்னன்னா, ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் போது பொருளாதாரம் அடிபடும். அந்த பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்காக வங்கிகள் வட்டி வீதங்களை குறைப்பார்கள். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ், அப்போ பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துறதுக்காக வங்கியில் வட்டிகள்லாம் குறைச்சி 0ன்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ உங்ககிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, நீங்கள் பணத்தை பேங்க்கில் போடலான்னு சொன்னால் பேங்க்கில் 0% வட்டி தான் கொடுப்பாங்க. அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்னடா இது, பேங்க்கில் போட்டால் 0% வட்டி, அதை நம்ம ஒரு தங்கம் வாங்கினா வெள்ளி வாங்கினா அது ஒரு 1% ஏறாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதனால தான் அசாதாரண சூழ்நிலைகள் இருக்கும்போது பொருளாதாரம் அடி வாங்கும், பொருளாதாரம் அடி வாங்கும்போது வட்டி விகிதங்கள் குறையும், வட்டி விகிதங்கள் குறையும் போது பணம் வங்கிக்கு செல்வதற்கு பதில் இந்த மாதிரி ப்ரீஷியஸ் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க, தங்கம் வெள்ளியை நோக்கி பாயும். அதனால தான் தங்கத்தோட விலை ஏறுறது. இப்போ 2008 லீமன் பிரதர் கொலாப்ஸ் வந்து பொருளாதாரம் அடி வாங்கி வட்டி விகிதங்கள் 0 கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சில ஆண்டுகளில் பொருளாதாரம் ஓரளவு நல்லா மீண்டு எழுந்துடுச்சு. 2013 அமெரிக்காவுடைய மத்திய ரிசர்வ் வங்கி, அதாவது ஃபெட்னு சொல்லுவாங்க, ஃபெட் சேர்மன், அவர் பேர் பென் பெர்னாக்கி, என்ன பண்ணார், இப்போது நிலைமெல்லாம் சரியாயிடுச்சு, பொருளாதாரம் நல்லா இருக்குது
அதனால் நம்ம திரும்ப அந்த குறைவான வட்டி, அதாவது 0 வட்டி தேவையில்லை, நம்ம வந்து வட்டி விகிதங்களை கூடிய விரைவில் ஏற்றுவோம் அப்படின்னு சொன்னார். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த ஒரே நாளில் தங்கத்தோட விலை 10% ஒரே நாளில் இறங்கிச்சு. இறங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2013லேருந்து 2023, 24 வரைக்கும் ஒரே சீராக தான் இருந்தது. இப்போ கடந்த 1-2 ஆண்டு காலத்தில் தங்கம் விலை வந்து கொஞ்சம் திரும்ப ஏற ஆரம்பிச்சிருக்குது. அதுவும் கடந்த ஒரு வருஷத்தில் அதீதமாக ஏறி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அசாதாரணமான சூழ்நிலை நிலவுதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு தெரிஞ்சு ட்ரம்ப்பே ஒரு அசாதாரணமான மனிதர் தான். அவருடைய கொள்கைகள் என்னன்னு அவருக்கே தெரியாது. அவர் ஒரு சினிமா வசனம் வரும், நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன் என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு. அவர் அப்படி தான். ஆனால் இவர் நான் எது சொன்னாலும் ஒரே நாளில் அதை அப்படியே மாற்றி பேசுவேன் அப்படிங்கிற ஒரு கொள்கை வச்சுங்கிறவர். பாருங்க, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் வெள்ளிக்கிழமை H1B விசா வச்சிருக்கிறவங்களாம் இதுக்கு மேலே வருஷத்துக்கு $1,00,000 அரசாங்கத்துக்கு கட்டணும்னு சொன்னார். அப்படியே 24 மணி நேரம் கழிச்சு இல்லை அது வந்து ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கிடையாது, புதுசாக வரவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் வருஷம் $1,00,000 கிடையாது, ஒரு தடவை $1,00,000 தான் அப்படின்னு சொன்னார். அதே போல் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சைனாவுக்கு எதிராக ஏற்கனவே எவ்வளோ அங்கே டேக்ஸ் இருக்கோ, டேரிஃப் இருக்கோ, அதை விட கூடுதலாக 100% அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் தங்கம் வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டுது. ஸோ இந்த ட்ரம்ப்பே வந்து இப்போ ஒரு அசாதாரணமான ஒரு மனிதராக, அசாதாரண சூழ்நிலையை கிரியேட் பண்ணுறவராக இருக்கிறாரு. இது ஒன்று. இந்த ட்ரம்ப்பினுடைய கொள்கைகள்னால கண்டிப்பாக அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்கப்படும். அப்போ பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக வட்டி வீதங்கள் குறையும் அப்படிங்கிறதும் இன்னொரு காரணம். ஸோ இந்த சில காரணங்களால் இப்போ சமீப காலமாக தங்கத்தினுடைய விலை ரொம்ப அதீதமாக ஏறி இருக்கிறது. ஓகே சார். ஆக்சுவலாக ஒரு பெரிய ஹிஸ்ட்ரின்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையாக ரொம்ப டீட்டெயில்டாக புரிகிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க அசாதாரணமான சூழல், வட்டி விகிதம் குறையிறது, இதுக்கு பின்னாடி அமெரிக்கா எப்படியெல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு இருக்காங்க, இந்த விஷயங்கள் அடிப்படையில் தான் தங்கம் விலை ஏறுறது அப்படிங்கிறது நடக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ வரும் நாட்களில் அப்படிங்கிறப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். தங்கம் வாங்கலாமா, இல்லை ஏற்கனவே வாங்கினதை வந்து பத்திரமா வச்சுக்கிட்டா போதுமா, இல்லை இப்போ வாங்கி திரும்ப விலை குறைஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது. அதுக்குன்னு வாங்காமல் இருக்க முடியல, இன்னும் அதிகமாயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயமும் மக்களுக்குள்ள இருக்கிறத பார்க்குறோம். இப்போ நான் தங்கம் வாங்கணும், இன்னைக்கு தேதிக்கு நான் வாங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த அடிப்படையில் வாங்கலாம், எவ்வளோ தூரம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம்? தங்கம் வந்து இப்போது வாங்கலாமா அப்படின்னா அதுக்கு ஒரு நேரடியான பதில் கிடையாது. இது வந்து வாங்குறவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது. அப்போ ஏற்கனவே தொடர்ந்து அப்பப்போ கொஞ்சம் தங்கத்தில் முதலீடு பண்ணினே வந்திருந்தாங்கனால் அந்த தொடர்ந்த முதலீட்டை இப்போவும் அவங்க தொடரலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒருத்தர் வந்து கோல்டு 1 கிராம் 4,000 ரூபாய் இருக்கும்போது வாங்கினாரு, அப்புறம் 5,000 வரும்போது வாங்கினாரு, 6,000 வரும்போது வாங்கினாரு, இப்போ 12,000 வந்துக்குது, இப்போவும் வாங்கினாரு. நாளைக்கு 12,000 13,000 போனாலும் பிரச்சனை இல்லை, 11,000 போனாலும் பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் அவர் வாங்கின ஒட்டுமொத்த கோல்டுனுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் அவருக்கு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அது வந்து பங்குச்சந்தை பொறுத்த வரைக்கும் SIPன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அந்த மாதிரி ஏற்கனவே தொடர்ந்து முதலீடு பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போ தொடர்ந்து முதலீடு பண்ணலாம். அவங்க குறைவான விலை இருக்கும்போது கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க, இப்போ அதிகமான விலை இருக்கும்போது வாங்குவாங்க. எதிர்காலத்தில் இதை விட அதிகமாக போகுமா குறையுமான்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் இதுவரைக்கும் உங்களுடைய முதலீடுகள் தங்கத்தை பற்றி இது வரைக்கும் நீங்கள் யோசனையே பண்ணலை, இப்போ தங்கம் நல்லா ஏறுது, இப்போ போய் தங்கத்தில் முதலீடு பண்ணலாமா அப்படின்னு வந்தீங்கன்னா நிச்சயமாக நான் வேண்டாம் தான் சொல்லுவேன். இப்போ வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஓவர் ஹீட்டடாக இருக்குது. பங்குச்சந்தையில் வந்து ஷார்ட் ஸ்குவீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கையில் தங்கமும் வெள்ளியும் இல்லாமையே பங்குச்சந்தையில் அதை விற்றுருக்குறாங்க. அது தொடர்ந்து ஏறவே அவங்க நஷ்டம் தாங்க முடியாமல் அந்த விற்றதை திரும்ப வாங்குறாங்க. அதுக்கு வந்து ஷார்ட் ஸ்குவீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயும் வந்து ஏறுது. பொதுவாக வந்து நாங்கள் பங்குச்சந்தையில் சொல்லுவோம், நான் வந்து 4 ஸ்டேஜ் இருக்குது பங்குச்சந்தையில். பெசிமிசம், ஸ்கெப்டிசிசம், ஆப்டிமிசம் அண்ட் ஈஃபோரியா. பெசிமிசம்னா எல்லாரும் இது ஏறவே ஏறாதுன்னு நினைப்பாங்க. ஸ்கெப்டிசிசம்னா ஏறினாலும் ஏறும், ஏறினாலும் இல்லை, இறங்கினாலும் இறங்கிடும் அப்படின்னு சந்தேகமாக இருக்கிறது. ஆப்டிமிசம் அப்படின்றது என்னென்னா
இல்லை இல்லை நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா விலை ஏறும். ஆனால் கடைசியாக ஒன்று இருக்கு பாருங்க, ஈஃபோரியா. ஐயோ இன்னைக்கு வாங்க விட்டுட்டோம்னா நாளைக்கே விலை ஏறிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு விழுந்தடிச்சுன்னு வந்து வாங்குவாங்க. எந்த விலை வேணாலும் கொடுத்து வாங்குவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க, வெள்ளியினுடைய விலை ஒரு கிலோ 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு வச்சுருப்போமே. சென்னையில் போய் சில நகை கடைகளில் போய் எனக்கு கொஞ்சம் வெள்ளி வேணும்னு கேட்டால் அவங்க 2,20,000 ரூபாய் கேட்குறாங்க. ஸோ 20,000 ரூபாய் கூடுதலாக கேட்குறாங்க ஒரு கிலோ வெள்ளிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா அவங்ககிட்ட கொஞ்சமாக தான் இருக்குது வெள்ளி, ஆனால் நிறைய டிமாண்ட் வருது. அதனால் அவங்க வந்து 10% கிட்டத்தட்ட கூடுதலாக கேட்குறாங்க. அப்போனா இது வந்து கண்டிப்பாக வந்து இது ஈஃபோரியா. ஸோ பங்குச்சந்தையாக இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பெசிமிசத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்கெப்டிசிசத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆப்டிமிசத்தில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஈஃபோரியாவில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இறங்குச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும். அதனால் ஏற்கனவே வாங்கின்னு இருந்தால் தொடர்ந்து வாங்குங்கள். இதுக்கு மேலே புதுசாக வாங்கணும்னு நினைச்சால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. நான் இப்படி சொல்கிறதுனால கண்டிப்பாக தங்கம் விலை இறங்குமான்னு கேட்டிங்கன்னா, இறங்கினாலும் இறங்கலாம், இறங்காமலும் போகலாம். ஆனால் இங்கேருந்து பெருசாக ஏறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ புதுசாக தங்கம் வாங்குறதோ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறீங்க. ஒரு வேளை வாங்கணும் தங்கம் எனக்கு அப்படின்னு இருக்குது அப்படின்னா எந்த அடிப்படையில் வாங்கலாம் சார்? இப்போ வந்து மாதம் மாதம் சிட் கட்டுறாங்கல்ல, அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்க்குறோம். இடிஎஃப்னு சொல்கிறாங்க, டிஜிட்டல் கோல்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கதா சொல்கிறாங்க. இதில் எது பெஸ்ட்டான ஆப்ஷன் சார்? இதில் எது பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி, சார் டிஜிட்டல் கோல்டு வாங்கலாமா, ஃபிசிக்கல் கோல்டு வாங்கலாமா? முதல்ல வந்து கோல்டை பற்றி பேசுகிறோம். இது வந்து வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது. இது வந்து ஒரு அழகு பொருள். நம்ம மனைவிக்கோ மகளுக்கோ நகைகளை அணிவிச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாம. அதனால் நீங்கள் வந்து டிஜிட்டல் கோல்டு வாங்கினா, டிஜிட்டல் கோல்டில் வந்து கழுத்தில் மாட்டிக்க முடியுமா? ஆனால் ஒரு தங்க நெக்லஸ் இருந்தால் கழுத்தில் மாட்டிக்கலாம், அழகு பார்க்கலாம். ஸோ அதனால் வந்து இது வந்து முதலீடு மட்டும் கிடையாது, இது முதலீடு ப்ளஸ் ஒரு அழகு பொருள் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து நகைகளை தான் வாங்கணும். அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் கோல்டு வாங்க முடியாது. சரி, நீங்கள் வந்து இல்லை எனக்கு வந்து தேவையான அளவு நகைகள் இருக்குது, எனக்கு இதுக்கு மேலே நகைகளோ அழகோ தேவையில்லை, எனக்கு வந்து முதலீடு தான் முக்கியம், இந்த முதலீட்டுக்காக தான் நான் தங்கம் வாங்குகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்கனால் நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயினோ அல்லது கோல்டு பிஸ்கெட்டோ வாங்கலாம். அதில் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் எக்ஸ்ட்ரா செலவு இருக்காது. வேறு சிலர் என்ன சொல்லுவாங்க, சார் நான் கோல்டு பிஸ்கெட் வாங்கினாலோ அல்லது கோல்டு காயின் வாங்கினாலோ அதை பத்திரமா பாதுகாத்து வைக்கணுமே சார், ஏதோ திருடு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவங்க அவங்க வந்து டிஜிட்டல் கோல்டு, கோல்டு இடிஎஃப், சாவரின் கோல்டு பாண்டு அந்த மாதிரி இருக்கிறத வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பாதுகாக்க வேண்டிய பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொருத்தருக்கு தோதுப்படும். யாருக்கு எது தோதுப்படுகிறதோ அதை வந்து அவங்க செய்யணும். என் நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசின்னு இருக்கும்போது கொஞ்சம் ஜோக்காக சொன்னார், சார் டிஜிட்டல் கோல்டுன்னு எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க ஃபைனான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ்லாம், பணத்தை வந்து ஒயிட்டில் வச்சுக்கிறவங்க தான் சார் டிஜிட்டல் கோல்டு வாங்க முடியும். ஏன்னா நீங்கள் அதை வாங்கும்போது பணம் வந்து பேங்க் மூலமாக தான் நீங்கள் கொடுக்கணும். நிறைய பேர் பிளாக் மணி வச்சுக்கிறாங்க, அவங்களாம் இதை போய் கடையில் போய் அப்பப்போ சின்ன சின்ன தொகைக்கு தங்கம் வாங்கிப்பாங்க. நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு மேலே தங்கம் வாங்கினா தான் நீங்கள் பேன் கார்டெலாம் கொடுக்கணும்னு சட்டங்குது. அதை விட கீழே கொஞ்சம் கொஞ்சம் இதை வாங்கிப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் வந்து இந்த டிஜிட்டல் கோல்டு இடிஎஃப்லாம் வந்து அவுட் ஆஃப் கொஷன். அது உண்மை தான் அது. ஸோ அதனால் வந்து யாருக்கு எது வந்து சரின்னு படுதோ அதை அவங்க செஞ்சுக்கலாம். இதுதான் சரி அதுதான் சரி அப்படின்னு நம்மளால எதையுமே வந்து தனிச்சு சொல்ல முடியாது. இப்போ ஒரு சில மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதில் வந்து டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், 10 ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து கோல்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு இருக்கலாம். அது 1 கிராம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து ஃபிசிக்கல் கோல்டாகவே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எவ்வளோ தூரம் ரிலேபிளாக இருக்குது, அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அந்த கோல்டுக்கு ஆப் இருக்குது அப்படின்றது இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. ஒரு வேளை அப்படி இருந்தால் அந்த ஆப்பை வந்து டெவலப் பண்ணுறது யார், அதை கொடுக்கறது யார் அப்படின்னு பாருங்கள். ஒரு சிறந்த தங்க நகை நிறுவனம், ஜுவல்லர்ஸ்,
சிட்டி, அந்த மாதிரி நிறைய நகை கடைகள் இருக்கிறாங்க. அவங்கள யாராவது அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் முதலீடு பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஒரு காஷன், ஒரு ஆப்புங்கிறது வந்து யார் கொடுக்குறா, அது யார் ஓனரு, அதுவே உங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. என்னுடைய ஃபோட்டோவையும் என்னுடைய வீடியோவையும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பயன்படுத்தி மார்க்கெட்டிங் பண்ணி சிலர் வந்து நாங்கள் பிஆர் சுந்தர் ஆஃபீஸ்லேருந்து தான் கால் பண்ணுறோம், நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா பிஆர் சுந்தர் சார் உங்களுக்கு பணத்தை மேனேஜ் பண்ணி நிறைய லாபம் பண்ணி கொடுப்பாரு, நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னால் உங்களுக்கு நாங்கள் ஒரு ஆப் கொடுப்போம், அந்த ஆப்பில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ லாபம் வருது நஷ்டம் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரும் அந்த பணத்தை நம்பி முதல்ல ஒரு 25 லட்ச ரூபா கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒரு ஆப் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்பில் டெய்லி பார்க்குறாரு. அவர் வாங்கின அவருக்காக வாங்கப்பட்ட ஷேர்லாம் வந்து 25 லட்சத்துலேருந்து 30, 35, 40ன்னு ஏறின்னு போயின்னு இருக்குது. இதை பார்த்த உடனே பேராசைப்பட்டு மேற்கொண்டு பணத்தை கொடுத்து ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட 29 கோடி ரூபா கொடுத்துருக்கிறாரு. அந்த ஆப்பில் 185 கோடி ரூபாய் லாபம்னு காமிக்குது. அதோட இவ்வளோ லாபம் வந்துடுச்சே, நம்ம ஒரு கொஞ்சம் காசை வெளியெடுப்போன்ட்டு அவர் 5 கோடி ரூபாய் வெளியெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அது வேலை செய்யலை அந்த ஆப்பு. அப்போ தான் இவருக்கு யார் ஃபோன் பண்ணாங்களோ அவங்கள கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணதுக்கு, சார் நாங்கள் உங்களுக்கு 185 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு கமிஷனாக நீங்கள் வந்து ஒரு 35 கோடி கொடுக்கணும், அதை நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் இந்த ஆப்லேருந்து காசை வெளியெடுக்க முடியும். அப்போ இவர் சொல்லிக்கிறாரு, எனக்கு தான் 185 கோடி லாபம் இருக்கு, அதில் நீங்கள் உங்கள் கமிஷன் 35 கோடி எடுத்து மீதி 180 கோடி கொடுக்கலாம் அப்படின்றது. இல்லை அதெல்லாம் முடியாது, நீங்கள் பணம் முதல்ல கொடுக்கணும். அப்போ தான் இவருக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம ஏமாந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது அவர் வந்து அதுக்கப்புறம் போலீஸில் கேஸ் ஃபைல் பண்ணி அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு சொன்னாங்க. ஸோ எதுக்காக இதை சொல்ல வரேன்னாக்கா, இந்த ஆப்புன்றது வந்து அது யாருடையது, யார் அதை ரன் பண்ணுறாங்க, நம்ம அதில் போடுற காசு சேஃபாக இருக்குமா, திரும்ப எடுக்க முடியலன்னா யாருக்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சீட்டு சொன்னீங்க, இப்போ ஏதோ ஒரு டி நகரில் ஏதோ ஒரு நகை கிடக்குது, அந்த நகை கடையில் போய் சீட்டு போடுறீங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த நகை கடைக்காரர் உங்களை ஏமாற்றிட்டாக்கா, அந்த கடை அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குது, ஓனர் யாருன்னு தெரியும், ஒரு போலீஸில் கம்ப்ளைண்ட்டாவது கொடுக்கலாம். ஆப்பில் நீங்கள் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ஆப்லாம் நான் வந்து பயன்படுத்த மாட்டேன். ஒரு வேளை எனக்கு வயசாகிடுச்சு, நான் இந்த ஓல்டு ஸ்கூல் ஆஃப் தாட்டில் இருக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு வந்து யாருக்கிட்ட இருந்து வாங்குகிறோம், நான் யாருக்கு பணம் கொடுக்குறோம் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியணும். ஆப்பில் அதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையாது. அதெல்லாம் நம்பி ஏமாந்துடாதீங்க. நிச்சயமா சார். தங்கம் பற்றி நிறைய டீட்டெயிலான விஷயங்களை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் எளிமையாக எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.